உனது சிவன் உன்னை அழைக்கின்றான். என் மனதில் என்றும் உன் மீது அன்பு கொண்டிருக்கிறேன். விரைந்து வா, என்னோடு இணைந்து விடு. பெரும் துயரத்தில் சிக்காது மீண்டு வந்து விடு வாசுகி. மீண்டு வந்து விடு வாசுகி. மகாதேவா, எவர் மனதில் சிவன் மீது உண்மையான அன்பு இருக்கிறதோ, தூய்மையான பக்தி இருக்கிறதோ, அவரால் சிவனிடமிருந்து எவ்வாறு பிரிந்திருக்க இயலும்? இத்தருணத்தை பிரபஞ்சத்தோர் நிச்சயம் நினைவில் கொள்வார்கள். இதுவரை அனைவரும் வாழ்ந்த இந்த யுகமானது சத்திய யுகமாகும். ஆனால் இக்கணத்திற்கு பிறகு வரவிருக்கும் யுகமானது திரேதாயுகம் என்ற பெயரால் திகழும். திரேதாயுகம் என்ற பெயரால் திகழும். புவியை எப்பொழுது மகாதேவர் தன்னிடமிருந்து விலக்கினாரோ அக்கணம் முதல் திரேதாயுகம் துவங்கியது. சத்திய யுகத்தில் மனிதனின் மனதில் தன்னலம் இல்லாமல் இருந்தது. ஆனால் திரேதா யுகத்தில் மனிதனின் மனதிலும் மதியிலும் தன்னலத்தின் சீற்றம் நிச்சயம் இருக்கும். தன்னலத்தின் சீற்றம் நிச்சயம் இருக்கும். மகாதேவர் உணரும் இந்த வேதனையை, யுகங்களின் மாற்றத்தை பிரபஞ்சத்தில் உள்ள அனைவரும் நன்றாக நினைவில் கொள்ள வேண்டும். மகாதேவர் அனைவருக்கும் சொந்தம். அவர் அனைவரின் மனதிலும் மதியிலும் மட்டுமல்ல, எங்கும் வியாபித்திருக்கிறார். இப்புவியும் புவியினில் வாழும் மனிதர்களும் சிவனை பிரிந்துவிட்டனர். மகாதேவா, தங்கள் உணர்வுகளை கட்டுப்படுத்துங்கள். இப்பிரச்சனைக்கு வேறு தீர்வு இல்லாததால் தானே இம்முடிவை எடுத்தோம். சிவனும் சக்தியும் சுயநலத்தின் பலத்தை பலவீனப்படுத்திவிட்டார்கள். உலகிலும் இவன் சக்தி கொடிகட்டி பறந்திருக்க வாய்ப்பிருந்தது. ஆனால் இப்பொழுது இவன் சீற்றம் புவியை கடந்து எங்கும் செல்ல வாய்ப்பில்லை. இந்த வெற்றி சிறிதுதான். ஆனால் அசுர குலத்திற்கு இது ஒரு வெற்றிதான். அசுரமாதா, முழு வெற்றி இல்லாவிட்டாலும் இந்த வெற்றி தேவர்களுக்கு எதிரான வெற்றியின் சங்க நாதம். இது சுயநலத்தின் வீரியத்தை தடுக்க மகாதேவர் புவியை பிரித்திருக்கலாம். ஆனால் அது மகாதேவரின் சக்தியையும் பிரிக்கப் போகிறது. அதை இந்த பிரபஞ்சம் காணும். நாராயணா,
அன்னை பார்வதி மற்றும் மகாதேவரும் இவ்வாறு மனம் வருந்துவதை என்னால் காண இயலாது. ஏதேனும் செய்யுங்கள் நாராயணா. சிவனின் வேதனைக்கு எந்த தீர்வும் இல்லை. இந்த உண்மையை நாம் ஏற்க வேண்டும் நந்தி. நமக்கு அதைத் தவிர வேறு வழி இல்லை. சிவனும் சக்தியும் இந்த வேதனையை அவர்களின் அன்பின் வலிமையை கொண்டுதான் போக்க வேண்டும். அனைத்து பிரிவின் வேதனைகளையும் அவர்களே அதிகமாக உணர்கிறார்கள். ஏனென்றால் அவர்கள் மனதில்தான் பாரபட்சமும் கலங்கமும் இல்லை. அவர்கள் வேதனை குறையும் வரை அனைவரும் காத்திருப்போம். தாங்கள் கூறியது உண்மைதான் நாராயணா. சிவனும் பார்வதியும் அன்பின் பரிபாஷை ஆவார்கள். அன்பின் ஆதிக்கத்தில் இருப்பவர்கள் பிரியும் பொழுது மனம் கலங்குவார்கள். மகாதேவரின் அன்பு காரணமாகத்தான் வாசுகி சுயநலத்தின் பிடியிலிருந்து தப்பித்து வந்தார். மீண்டும் மகாதேவருடன் அவர் இணைந்தார். ஏனென்றால் மகாதேவருக்கு தெரியும் வாசுகி நாகத்தால் மகாதேவரை பிரிய இயலாதென்று. நந்தி, புவி மீண்டும் நிலைத்தன்மையை பெறும் வரை மகாதேவரால் பொறுமையாக இருக்க இயலாது. மகாதேவரின் பக்தர்களின் நம்பிக்கைதான் சிவனை சிவனாக வைத்திருக்கிறது. புவியில் உள்ளோர் நன்றாக அறிவார்கள், எத்தகைய கொடிய ஆபத்து வந்தாலும் மகாதேவர் என்றும் அவர்களுக்கு துணையாக நிற்பார் என்று. இது மகாதேவரின் பக்தர்களின் நம்பிக்கையாகும். சத்தியத்தின் ரூபமான சிவன் அனைத்து பிரச்சனையிலிருந்தும் அவர்களை காப்பார் என்று. அண்ட சராசரத்தில் உள்ள அனைவரும் மகாதேவரை நம்புகிறார்கள். சிவசக்தி செலுத்திய திரிசூலம் புவியை எங்கு கொண்டு செல்லும் என்று எவராலும் யூகிக்க இயலாது. நாம் எங்கு செல்கிறோம் குருதேவா? நீ வேறு எந்த லோகத்திற்கும் செல்ல இயலாத அளவிற்கு மகாதேவர் புவியை வெகு தூரத்திற்கு அனுப்ப முயல்கிறார். அங்கு எந்த மானிடராலும் பிரவேசிக்க இயலாது. பிரவேசிக்க முயன்றால் அவர்கள் பாவப்பட்டவர்கள் ஆவார்கள். அவ்வாறெனில் இந்த புவியை எவ்வாறு தடுத்து நிறுத்துவது? மகாதேவா, புவி வெகு தூரம் சென்று விட்டது. இனி என்ன முயற்சித்தாலும் சுயநலத்தால் வேறு லோகத்திற்குள் பிரவேசிக்க முடியாது. இனி மற்ற லோகத்தை பற்றி கவலை கொள்ள வேண்டிய அவசியம் நமக்கு கிடையாது மகாதேவா. புவியை நிறுத்துங்கள். நிச்சயம் தேவி. மிக்க நன்றி சிவசக்தி. ஹர ஹர மகாதேவா. 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 சிவசக்தி போற்றி. சிவசக்தி போற்றி. சிவசக்தி போற்றி. சிவசக்தி போற்றி.
அசுரமாதா, இன்று நிகழ்ந்த சம்பவங்களின் காரணமாக ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கிறது. இனி சிவனும் சக்தியும் புவியை இவ்வாறு நிரந்தரமாக தாங்கி பிடிக்க வேண்டும். இனி அவர்களது சக்தியும் கவனத்தன்மையும் புவியை தாங்கி பிடிப்பதில் தான் இருக்கும். சிவசக்தியின் இந்த சூழ்நிலையை நாம் நமக்கு சாதகமாக பயன்படுத்தி நினைத்ததை செய்து முடித்துக் கொள்ளலாம். சிவத்துவத்தை அழிக்கும் திட்டத்தில் நாம் வெற்றி பெறலாம். நிச்சயமாக. இல்லை தேவி பார்வதி, நாம் இப்புவியை பிரம்மாண்டத்தில் நிலையாக நிறுத்த வேண்டும். எனினும் புவியை கரங்களால் தாங்கி பிடித்து காத்து நின்றால் பிறகு நாம் நம் கடமையாற்றுவதில் தடை உருவாகலாம். ஆனால் மகாதேவா, நம் கரங்களை விலக்கினால் பிறகு புவி எவ்வாறு சமநிலைக்கு வரும்? சித்தாந்தத்தினால். வேகம் எங்கு உள்ளதோ நிரந்தர நிலை அங்குண்டு. ஆகையால் இன்று இக்கணம் முதல் 8 கிரகங்களும் பூமியோடு இணைந்து சூரியனை வலம் வரவிருக்கின்றது. இது நாள் வரை எவ்வாறு சந்திரன் புவியை சுற்றி வலம் வந்து கொண்டிருந்தாரோ தொடர்ந்து இனியும் புவியினை வலம் வந்து கொண்டிருப்பார். கிரகங்கள் யாவிற்குமே உள்ள ஒற்றுமை மற்றும் வேற்றுமையின் சமநிலையைக் கொண்டே இந்த புவியும் சமநிலை பெற்றிருக்கும். எனவே கிரகங்கள் அனைத்தும் புவிக்கு அருகிலேயே ஸ்தாபிக்கப்படும். சுக்கிராச்சாரியரே, ராகு, கேது, இந்த கட்டளை உங்களுக்குமானதுதான். இல்லையேல் இயற்கையின் சித்தாந்தத்தினை புறக்கணித்ததன் தண்டனையாக உங்கள் மூவரின் அடையாளங்களையும் அழித்திடுவேன். அசுரமாதா, நாங்கள் புறப்பட வேண்டும். மகாதேவரின் கட்டளை இது. மகாதேவரின் கட்டளையை நாம் ஏற்காவிட்டால் அவர் நம் அடையாளத்தையே அழித்து விடுவார். ஆனால் கவலை வேண்டாம், நாங்கள் மீண்டு வருவோம். வெகு விரைவில் வருவோம். ஆம் அசுரமாதா, வேறு வழி இல்லை. நாங்கள் செல்ல வேண்டும். அனுமதி தாருங்கள் தாயே.